எபேசியர் 5வது அதிகாரம் 14, 15, 16வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் போல் நடவாமல், ஞானம் மற்றவர்கள் போல் நடவாமல், ஞானம் உள்ளவர்கள் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதானவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பொல்லாத நாள், இந்த நாட்களில காலத்தை, அதாவது அந்த ஆண்டவர் இந்த நாளில் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் பவுல் சொல்லும் பொழுது அவரு தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஒரு கிறிஸ்துவை குறித்தோ கிறிஸ்துவ அன்பை குறித்தோ ஒரு தெளிவில்லாம சபை இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய அன்பை குறித்ததான ஒரு தெளிவில்லை. ஏன் ஆண்டவர் பூமிக்கு வந்தாரு, ஏன் என்ன தெரிந்து கொண்டாரு, என்ன கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்ற தெளிவு நமக்கு இல்லை, சபையில இல்லை. எங்க அப்பா வர சொன்னாரா, நான் சர்ச்சுக்கு போறேன். என் கூட்டாளி கூட்டா, நான் சர்ச்சுக்கு போறேன். சும்மா போய் உட்கார்ந்து இருக்கிறத போறேன். ஒரு தெளிவு என்ன செய்யணும்னு ஒரு தெளிவு இல்லை. இப்ப ஒரு ஆளை வந்து ரசம் வைக்க சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சாம்பார் வச்சிருவேன், கீரை கறி வச்சிருவேன், மீன் கறி, கோழி கறி வச்சிருவேன், ரசம் மட்டும் கஷ்டம். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ரசம் வைக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ரசம் வைக்கிறதுனா அந்த ரசத்துக்கு என்னென்ன போடணும், என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போடணும். ரசத்தை வந்து இந்தியன் சூப் சொல்லுவாங்க. சீன வெங்காயம் போட்டு 4 சைவரை போட்டு சைவ சூப் சொல்லுவோம். நம்ம ரசத்தை தான் சூப்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரசம் தான் மெயினான சூப். ஆனா அதை வைக்கிற அந்த முறை வந்து தெரியாம ரசம் வைக்க முடியாது. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட, சபைக்குள்ள வந்துட்ட, நீ எப்படி இருக்கணும், ஆண்டவர் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு, அந்த எதிர்பார்ப்பை எப்படி நிறைவேற்ற போற. ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு காரியம் செய்ய மனதா இருக்கிறாரு. ஆனா நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை, நம்ம இடம் கொடுக்கிறது. சபையில இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறாங்க. சபையில ஆவிக்குரிய உள்ளான மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குள்ள ஒரு மனிதனுக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை. எழுப்புதல் வரக்கூடிய காலம் இது. ஆனா நமக்குள்ள இன்னும் எழுப்புதல் வரல. தூங்குகிற நீ, பவுல் சொல்றாரு, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து. யார் மரித்தோர் சொன்னா, ஆண்டவர் இல்லாதவர்கள் அவர்கள் மரித்தோர்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு உற்சாகம். பாஸ்டர் பாத்தீங்களா எப்படி ஆடி குதிச்சு கைய அப்படிலாம் கொடுத்து பாட்டு பாடுறாரு. நம்ம எத்தனை பேர் அப்படி செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்படி செய்ய, இப்படி செய்ய. நமக்குள்ள அந்த இது வருதா செய்யறதுக்கு? ஏன்னு சொன்னா இதெல்லாம் செத்து போய் கிடக்குற. ஆண்டவர் ஆராதிக்கும் போது அந்த உற்சாக உணர்வு எல்லாம் வந்துடணும். ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். ஆவியில மரித்து போயிருந்தா அப்படிதான் இருக்கும். ஆவியில மரித்து போயிருந்தா அவள் சொல்றாரு, தூங்குகிற விட்டு நீ எழுந்துரு, மரித்து. அந்த வசனத்தை அவள் சொல்றா, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. எப்ப வந்து உனக்குள்ள அந்த ஒரு சுயமான உணர்வு எண்ணங்கள் எல்லாம் வருதோ அன்னைக்குதான் ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். உனக்குள்ள ஒரு உற்சாகத்தையும் ஒரு அனலையும் கர்த்தர் கொடுப்பார். இப்ப சபை ஏன் தூங்கிட்டு இருக்குது? ஜெப கூட்டம் நடக்குது சபையில, ஜெப கூட்டம் நடக்குது, பெண்கள் கூட்டம் நடக்குது, பெண்கள் கூட்டம் நடக்குது, கொரியன் பிரேயர் நடக்குது, ஆராதனை நடக்கிறது. 2 இடத்துல ஆராதனை, அடுத்த மாசத்துல இருந்து 3 இடத்துல ஆராதனை, இப்படி எல்லாமே நடக்கிறது.
ஆனா நம்முடைய பங்கு எப்படி இருக்கு? இந்த சபையினுடைய காரியங்களை ஒவ்வொரு விசுவாசியுடைய பங்கு எப்படி இருக்கு? நான் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன், வேற எதுலையும் நான் பங்கு கொள்ள மாட்டேன்னு இருக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர் எங்க ஆராதனை வைத்தாலும் நான் அங்க வரேன், அங்க நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஆராதனைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? அதை உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு இடமாக வைத்திருக்கிறீங்களா? தானியேல் நல்ல ஒரு ஆராதனை வீரன், ஜெபிக்கக்கூடிய. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் தானியேல் என்ன செய்வான்னா தன்னுடைய ஜெப வேலையை விட மாட்டான். அவனுக்கு விரோதமாக ராஜாவிடத்துல சூறாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ராஜாவை தவிர வேற யாரெல்லாம் வேற தெய்வங்களை வழிபடுறாங்களோ அவங்க எல்லாம் சிங்கக்கவியில போடணும்னு சொல்லிட்டாங்க. சிங்கக்கவியில போடணும்னு சொல்லிட்டாங்க. தானியேல் அதை குறித்து கவலை இல்லை. வழக்கம் போல அவன் மேல ஏறி உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். கை கனமா குடிக்கிறாங்க. ராஜா கொண்டு வராங்க. வேற வழியே இல்ல. ராஜா தரிவு ராஜா தானியேல ரொம்ப பிடிக்கும். ஆனா வேற வழியே இல்ல. அந்த உடன்படிக்கையில அவங்க போட்டுட்டு அந்த கட்டளையில சைன் போடப்பட்டிருக்கு, முத்திரை போடப்பட்டிருக்கு. தூக்கி சிங்கக்கவியில போட்டாங்க. அவன் விழித்திருக்கிறனாலதான், ஆண்டவரை அறிந்திருக்கிறனாலதான், அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறதுனாலதான் சிங்கம் பக்கத்திலே போடாது, பேசாம உட்கார்ந்து இருக்கு. கொடூர பசியில இருந்த சிங்கங்கள் தானியேல் பக்கமே போல. தானியேல் சிங்க கோவில் உட்கார்ந்து சுத்தி சிங்கம் உட்கார்ந்து இருக்கு. என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். ஜெபிக்கிறான். இங்க ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், உயிரடைந்த பிள்ளைகள், மரித்தோரை விட்டு எழுந்திருக்கிற பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆவி உங்களை முற்றிலுமாக பாதுகாக்கப்படும். ஜெபிக்கிற அந்த தானியேல் பாருங்க, அவன் ஜெபிக்கிறான். ராத்திரி எல்லாம் தரிவு ராஜாவை தூங்க முடியல. அப்படியே சாப்பாடு கொடுக்குறாங்க, வேணாம் வேணாம் வேணாம். தண்ணி கொடுக்குறாங்க, வேணாம். டான்ஸ் ஆட வராங்க, வேணாம். ஒண்ணுமே வேணாம். ஏன்னா நான் நேசிக்கிற தானியேல் சிங்கக்கவியில இருக்கிறபடினால இதெல்லாம் ஒண்ணு கேட்கறதுக்கு எனக்கு மனது இல்ல. அவனுடைய நல விசாரிக்கணும். சிங்கங்கள் என்ன செஞ்சிருக்கோமோ தெரியாது. காலையில வேகமா வராரு. அந்த 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 குகைக்கு முன்பாக நின்று இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கங்களின் வாய்க்கு உண்மை தப்புவிக்க வல்லவரா? தானியேல் சொல்றான், ராஜா வாழ்க, சிங்கங்களின் வாய்க்கு என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். தூங்காம விழித்திருந்து நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த பிசாசு உபகம் வரமாட்டான். ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும். கட்டளை வந்திருக்கு, நீ ராஜாவை தவிர வேற யாரும் தொழுது கொண்டா உன்னை சிங்க கோவில போட்டுருவாங்கன்னு கட்டளை இருந்தும் அதை மீறி எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம், என் தேவன் தான் எனக்கு முக்கியம். நீங்க எத்தனை பேர் எனக்கு என் ஆண்டவர் தான் முக்கியம் இருக்கிறோம்? எத்தனை பேர் என் ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணம் செய்வேன்? நான் கவர்மெண்ட் வேலை செஞ்சாரு, கவர்மெண்ட்ல தோட்ட வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் டிராக்டர் ஓட்டெல்லாம் போயிட்டு எல்லாம் படிச்சு லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல ஃபெல்டாவில் போயிட்டு ரோலர் ஓட்டுறது கொஞ்சம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் அங்க என்ன செஞ்சேன். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட நாளில எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கர்த்தருக்காய் நிற்க வேண்டும் என்று சொல்லி கவர்மெண்ட் வேலையை தூக்கி போட்டேன். மற்ற இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்தனால தான் இந்த 38 வருடம் 18ஆம் தேதி வந்துச்சுன்னா 39 வருடம் ஆண்டவரோட ஊழியத்தில், 39வது வருடம் ஆண்டவரோட ஊழியத்தில். ஏன் தெரியுமா? என் கடவுளை, என் ஆண்டவரை எனக்கு தெரியும். அதனாலதான் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு துக்கம் வேதனை வந்தாலும் சரி, ஆண்டவரை பற்றி கொள்ள எல்லா சூழலும் அவர் தான். எல்லா சூழலும்
சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. தானியேல் புத்தகத்தில் அவங்களை குறித்த 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 3 பேருக்கும் ஒரு கட்டளை, விக்கிரக அங்க வச்சாச்சு, எக்காலம் ஓதும் போது எல்லாரும் விக்கிரகத்தை வணங்கணும், யாரும் வணங்கலன்னா தூக்கி நெருப்புல போடு. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த விக்கிரகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களை நெருப்புல போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தேவன் எங்களை தப்புவித்தாலும் சரி, காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாம போனாலும் சரி, ஒரு காலமும் விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டோம், கடவுள் எங்கள் தேவனை தவிர வேற யாரையும் நாங்க ஆராதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. தூக்கி நெருப்புல போட்டாங்க. 3 பேரும் சாகல, அப்படியே எரியாம அந்த உள்ளுக்கு இன்னொரு ஆள் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்றான், அவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான கடவுள். அக்கினி நம்ம மேல வந்தாலும் அது நம்ம மேல புரளாது. அக்கினி நம்ம மேல வந்தாலும் அதை என்ன செய்யாதான், நம்மளை வந்து காயப்படுத்தாலும். கர்த்தருக்குள்ள இருந்தால், கர்த்தரை உண்மையிலே நேசித்தால், கர்த்தர் மேல அன்பு வைத்தால், அவ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலக சிந்தை, உலக சிநேகம், உலக கவலை இதெல்லாம் விட்டுட்டு நீ கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்திருந்தா உன் எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து உலகத்தின் கவலை, சிற்றின்பம், உலக கவலை, உலகத்தின் காரியத்துல அதிகமா ஈடுபாடு வச்சு கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியத்துல அதிகமா ஈடுபாடு, உலக காரியத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியத்துல நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டோம். இங்க ஒவ்வொரு விசுவாசியும் நல்லா கவனிங்க, நீங்க சபைக்கு வந்துட்டு போறது ஒரு பெரிய காரியம் அல்ல. நீ கர்த்தருக்காக என்ன செய்யற, ஆண்டவருக்காக நீ என்ன செய்யற. ஒவ்வொருவரும் ஏதாவது தேவனுக்காக, ஆண்டவரை உனக்காக நான் செய்வேன், உனக்காக நான் இதை செய்வேன், உனக்காக இதை செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, நோவாட்ட ஒரு பெரிய பேழையை கட்டு, கப்பலை கட்டு, எல்லா மிருகங்களையும் 2 ஜோடா கொண்டு வந்து உள்ள போடு, பூமியில மழை வர பண்ண போற, இந்த பூமி முழுவதும் வெள்ளத்தினாலே அழிக்கப்படும். நீ என்ன செய்ய, ஜோடா எல்லாத்தையும் ஏத்திட்டு அப்படியே தண்ணியில மிதக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. மழை 40 நாள் விட்டாம மழை. இப்ப 3 நாள் மழை பெஞ்சது, இன்னைக்கு ஜோரெல்லாம் பயங்கர வெள்ளமாமே. ஹலோ, வெள்ளத்துல இருந்து பாதி தப்பிச்சு வந்தவங்க யாருக்கா? நீங்க வெள்ளம் இருக்கிற பகுதியில் இல்லையா? இன்னைக்கு நான் நியூஸ்ல இந்த செய்தியில பார்த்தேன். செய்தியில வந்து ஜேபி டவுனு, ஜேபில எல்லாம் வெள்ளம். அந்த கோத்தாத்திங்கி, அங்க கோத்தாத்திங்கியில வெள்ளம்னு சொல்லிட்டு அந்த நியூஸ்ல சொல்றாங்க, கோத்தாத்திங்கில வெள்ளம், இத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெஞ்சா என்ன ஆயிடும்? ஜோர் வந்து தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு இருக்கும். ஒரு வாரம் மழை வந்தா ஜோர் தண்ணிக்குள்ள நீந்தும். ஜோர் மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடத்துலயும் மலேசியாவில அப்படி நீந்தக்கூடிய சூழல் நிறைய இருக்கிறது. இந்த கிளாந்தான் திறங்கானெல்லாம் அடிக்கடி அங்க வெள்ளம், ஈப்போல வெள்ளம், போன மாதத்துல ஈப்போல வெள்ளம். 40 நாள் தொடர்ந்து மழை, அப்படியே வெள்ளம் வந்து கப்ப மேல வந்துருச்சு. அந்த தண்ணி வடிவதற்கு 150 நாள். வடிச்சிருச்சா இல்லையான்னு தெரியாது, ஏன்னா எல்லாம் அந்த கப்பக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப நோவா ஒரு புறாவை அனுப்புறார், போயிட்டு பார்த்துருவார். புறா ஒரு பறவை வந்து பறந்து போனா அது ரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது மரத்துல போய் உட்காரும், புறாவை அனுப்புறாரு. இந்த புறா போயிட்டு வரும்போது ஒரு ஒளிவ இலையை தன் வாயிலே பிச்சுக்கிட்டு கொண்டு வச்சான். ஒளிவ இலையை வாயில கொண்டு வந்துச்சான். வெள்ளம் அப்படியே இந்த கப்பல், மரம் தெரியுது, மரம் தெரியறதுனாலதான் புறா வந்து அந்த இலையை பிச்சுக்கிட்டு எங்க வந்து திருப்பி அந்த நோவாவுடைய கப்பலுக்கு வருது.
நோவாவுடைய பேழைக்கு வருது. நோவாவுடைய பேழைக்கு வந்த உடனே நோவா அதை பார்க்கிறாரு. இந்த இலை மரங்கள்லாம் இப்ப தண்ணி வடிஞ்சு மரங்கள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் இந்த புறா கொண்டு வந்து கொடுக்குது அந்த இலைய. ஏன் புறா வந்து அந்த மரத்திலேயே உட்கார்ந்து இருக்காம ஏன் வேலைக்கு வச்சு? அது என்ன தெரியுமா செய்கிறது? ஒரு சுவிசேஷத்தை, நற்செய்தியை நோவாவுக்கு கொண்டு வருகிறது. ஒரு நற்செய்தியை நோவாவுக்கு கொண்டு வருகிறது. தண்ணி வடிஞ்சிருச்சு ஐயா, விஷயம் தண்ணி வடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் சுத்தமா வடிஞ்சிடும், அப்ப நீங்க இறங்கி வழக்கம் போல வாழலான்ட்டு ஒரு நற்செய்தியை நோவாவுக்கு ஒரு புறா கொண்டு வந்து கொடுக்கிறது. பேழை என்பது திருச்சபை. பேழை என்பது திருச்சபை. இந்த திருச்சபையில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் வெளிய நற்செய்தியை கொடுத்து அநேக தேவனுடைய ராஜ்யத்திற்கு முன்பாய் கொண்டு வர வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, யோசுவா புத்தகத்தை வாசிட்டு நானும் என் வீட்டார் போவென்றால் கர்த்தரை சேவிப்போம். நீயும் உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கிறது நல்லது. ஆனா உன் பக்கத்து வீட்டுக்காரன் நரகத்துக்கு போக போறான், என்ன பண்ணிட்டு இருக்க? உன் எதிர்த்து வீட்டுக்காரன் நரகத்துக்கு போக போறான். ஆண்டவரை அறியாத உன் சகோதரன் கூட பிறந்தவன் நரகத்துக்கு போக போறான், என்ன பண்ணுவ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது யோசிக்கிறோமா? அவங்களுக்கு வந்து கைப்பிரதி கொடுத்து அவங்கள வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம போற திருச்சபைக்கு கொண்டு வரணும். ஒரு புறா ஊழியம் செய்ய முடியும்னா ஏன் நம்ம ஊழியம் செய்ய முடியாது? ஒரு புறா அந்த நோவாவுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொன்னால், வேலைக்கு திரும்பி வரும் என்று சொன்னால், நம்ம ஏன் ஒரு நற்செய்தி, ஒரு கைப்பிரதி எடுத்து, அல்லது கைப்பிரதி கூட வேணாம், நேரடியா அவங்களோட பேசி ஆண்டவரோட அன்பை சொல்லணும். இதுதான் விழித்திருக்கிறவர்கள் செய்கிற காரியம். வசனத்தில் அவர் பவுல் சொல்லும் போது, நீ புத்தியினமாய் நடவாமல், புத்தி இல்லாம நடக்காம புத்தி உள்ளவர்களாய் நடக்க. திருச்சபையில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சமாவது அந்த அறிவு ஞானம் வேணும், புத்தி வேணும். ஏன் கர்த்தர் என்னை அழைத்து சபையில உட்கார்ந்து இருக்கிறாரு? வாரம் வந்து நாற்காலியை சூடு ஏற்றிட்டு போறதுக்கா? இந்த நாக்கெல்லாம் சூடு ஏறாது. இந்த பிளாஸ்டிக் நாக்கெல்லாம் சூடு ஏறும். அதனாலதான் சிலர் பாத்தீங்களா எப்படின்னுவாங்க, இப்படியே உட்காந்து இப்படின்னுவாங்க, பின்னுக்கு போவாங்க, பின்னால வருவாங்க. ஏன்னா அந்த உட்காந்து எங்கேயும் காத்து போகாம சூடு ஏறும். நம்ம சர்ச்சுக்கு வர்றது சும்மா வந்து உட்காந்துட்டு போறதுக்காக அல்ல, நம்ம தேவ ராஜ்யத்துக்காக எதையாவது செய்யணும். தூங்குகிற நீ விழித்து எழுந்திரு, ஏதாவது நான் கர்த்தருக்கு செய்வோம். ஒரு தீர்மானத்தை எடுங்க. 2025 ஆண்டு 12வது நாளிலே, ஜனவரி 12வது நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் இந்த ஆண்டிலே கர்த்தருக்காக எதையாவது செய்வேன். ஒரு ஆத்துமாவை நான் சபைக்கு கூட்டிட்டு வரணும். ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு ஆளை நான் சர்ச்சை கூப்பிட்டு வரேன் இந்த வருஷத்துல. இந்த வருஷம் முடிஞ்சா என்ன ஆயிரும்? அந்த இடம் பத்தாது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா இந்த இடம் பத்தாது. ஆனா நம்ம தீர்மானம் எடுக்க மாட்டோம். அவங்க வரமாட்டாங்க பாஸ்டர், அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர். அதை தீர்மானம் எடுக்கிறதுக்கு நீ யாரு? வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ போய் பேசுறியா? சத்தியத்தை சொன்னியா? கூப்பிட்டியா? சர்ச்சுக்கு வாங்க கூப்பிட்டியா? இல்ல ஒரு நாளாவது வீட்டுல கூப்பிட்டு சோறு கொடுத்துருக்கியா? ஒரு ஆளை கூப்பிடுங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டு போங்க. உங்க அன்பை அவங்க பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும், இது கர்த்தருடைய பிள்ளைங்க, இவ்வளவு அன்பா இருக்கிறாங்களே. நம்ம முடிஞ்சா அவங்க போய் சாப்பிட்டு வரலாம்னு பார்ப்போம். அவங்க வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு இல்ல. நீ கர்த்தருடைய பிள்ளை, தூங்குகிற நீ விழித்தெழு. கர்த்தர் உனக்கு என்ன தரிசனம்? ஒரு புறா வந்து ஒரு ஊழியம் செய்ய முடியும்னா, புறா வந்து ஒரு நற்செய்தியை கொண்டு வர முடியும்னா, நீ என்ன செய்ய முடியும்? ஒரு நற்செய்தி, இந்த பேழையாகிய திருச்சபைக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய முடியும். திருச்சபைக்கு நம்மளால முடிந்த நல்ல காரியங்களை கண்டிப்பா செய்ய முடியும். நீ யோசிங்க. ஆத்ம ஆதாயம் ஒரு பக்கம், இரண்டாவது இந்த சபைக்கு என்னால என்ன செய்ய முடியும். இப்ப மூணாவது, ஒரு இடத்துல
சபையை ஆரம்பிக்க போறாரு, அது ரெனோவேஷன் சில வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல உங்களால எந்த அளவுக்கு பிரயோஜனமா நீங்க அந்த சபைக்கு இருப்பீங்க, எந்த அளவுக்கு உதவி செய்வீங்க, உங்களுடைய பொருளாதாரத்திலையா அல்லது வேலை போயிட்டு வாலண்டரியா போயிட்டு நானும் வர பாஸ்டர் சார்ட் அடிக்கிறேன் நான் செய்யறேன் அப்படின்னு போய் செய்வீங்களா? இல்ல எல்லாம் பாஸ்டர் பார்த்துக்கிட்டோம், எல்லாம் பாஸ்டர் பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு நிறைய அப்படிதான் இருக்கிறாங்க, பாஸ்டர் பார்த்துக்குவார், பாஸ்டர் பார்த்துக்குவார். சபையில 7 பேர் டீக்கன்கள் இருக்கிறாங்க. எல்லாம் பயலுங்க தான், சின்ன பயலுங்க, வாலிப பயலுங்க. வாலிப பயல்கள் சொன்னா திருமணமான வாலிப பயலுங்க. இந்த 7 பேர் சபையினுடைய டீக்கன்கள். இந்த 7 பேரு ஒரு காரியத்தை அவங்கிட்ட சொல்லிட்டா, இதை இப்படி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டா, எந்த எதிர்பார்ப்பும் என்கிட்ட பார்க்க மாட்டாங்க. பாத்திரம் இப்படி செய்யணும், பாத்திரம் அடுத்தது அப்படியே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க. அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு சபையில எல்லா காரியமும் நாம இந்த பூரண பருவங்களை நடத்துறோம், அதுவும் அப்படிதான் இருக்கும். சபையினுடைய இந்த எல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் கேரளு, கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை, இதுக்கு எல்லாமே நிறைய பொருட்கள், கிறிஸ்துமஸ் கிஃப்ட் வாங்குறதுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அவரு டிப்டாப்பா இருக்காரு, அவர் லோடட்டா இருக்காரு, வந்து பாரு அப்பதான் தெரியும். அவருக்கு என்னத்துக்கு எடுத்து போன ஊழிக்காரன், நீ ஆசீர்வதினா நீ 100 அத்தனையான ஆசீர்வாதமா இருப்பாங்க. எனக்கு ஒருத்தன் காடி வாங்கி கொடுத்தாரு, என் விசுவாசி தான். டீக்கன் ஒருத்தர் எனக்கு ஒரு கார், இந்த கேமரி கார் வாங்கி கொடுத்தாரு. அவங்க சாதாரணமா ஒரு மோட்டார் மெக்கானிக்கு ஒரு சீன கடையில வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமா கடை தொடர்ந்து அவன் ஜோம் பண்ணுவான். எப்போதும் நான் என்ன வர வச்சு அந்த கடைக்காக ஜோம் பண்ணுவான். ஒரு கடை வாங்கிட்டான், 4,80,000 ரூபாய் சொந்த கடை, மோட்டர் கடை. இப்ப 6,80,000 ஒரு வீடு வாங்கிட்டான். கர்த்தர் அவனை அவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனை கடம் பண்றதுல முதல் மாதிரியா இருக்கும். அவன் ஒர்க் ஷாப் இருக்கிற இடத்துல தான் என் காடியை கொண்டு போய் செய்ய போவேன். இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அவன் பார்த்துட்டு ஓகே பாச நீங்க போங்க பாச நான் காசு கட்டிடுறேன்னு கட்டிடுவான். அவன் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? ஊழியரை நான் எங்க வெளிநாடு எங்க போனாலும் என் கையில ஒரு பெரிய தொகையை கொடுத்தாங்க. கர்த்தரை கணம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரரை கணம் பண்ணுங்க. நீங்க ஊழியக்காரர் செய்ததெல்லாம் கர்த்தருக்கு செய்யற மாதிரி. அப்ப இன்னும் நம்ம என்ன தெரியுமா செய்யறோம்? தூங்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் அந்த விழிப்பு வரல, நம்ம உள்ளத்துல விழிப்பு வரல. நான் சர்ச்சு போவேன், ஆராதனை செய்வேன், ஆனா நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். ஆராதனை செஞ்சுட்டு போயிடுவேன். நீ சபைக்கு என்ன செய்யற? ஒரு பொருத்தனை, இந்த 2025ஆம் ஆண்டுல ஒரு பொருத்தனை பண்ணு. நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன், ஆண்டவருக்காக இதை செய்வேன், ஆண்டவருக்காக இதை செய்வேன் சொல்லி பொருத்தனை பண்ணு. ஆத்துமாவை சந்தித்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வா. ஆத்துமாவை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நாம் கொண்டு வருவது ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாரு, ஞானம் உள்ளவர்களா நடங்க, ஞானமற்றவர்களை போல் நடக்காதீங்க, ஞானம் உள்ளவர்களா நடங்க. நம்ம இங்க வந்திருக்கோம்ல, அந்த ஆவியானவருடைய ஞானம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம். அதை இன்னும் அதாவது அதை புறம்ப தள்ளி விட்டுறாதீங்க. எனக்கு வேணாங்க, நான் என் ஸ்டைல் இப்படிதாங்க அப்படின்னு இருக்காது. ஆவியானவர் சொல்வதற்கு கீழ்ப்படி. ஆவியானவர் பேசுறாரா, கீழ்ப்படி. இப்ப நிறைய பேருக்கு தோணி இருக்கும், பாஸ்டர் அலெக்ஸ் என்னமோ ஓதி விட்டாரு இவருகிட்ட, இத சொல்லுங்க அதை சொல்லுங்க இத சொல்லுங்க. அவர் என்ன சொன்னாரு? நான் எந்த டைட்டிலும் கொடுக்க மாட்டேன், எந்த தலைப்பும் கொடுக்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். ஆவியானவர் என்ன பேச சொல்றாரோ நீங்க பேசுங்க. இந்த மாதிரி பேசும்போது சிலர் என்ன தெரியுமா நினைப்பாங்க? பாஸ்டர் முன்கூட்டியே இவர்கிட்ட சொல்லிட்டாரு.
2 பேரும் மாமனும் மச்சானும் கூடி கொலாவி எல்லாம் சொல்லிட்டாரு. சபையில இதை பேசுங்க, சபையில அது ஒரு வார்த்தை அவர் சொல்றேன். நான் தேவ பிரசனத்துல இருந்து சொல்றேன். ஒரு வார்த்தை ஆவியானவர் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்த தலைப்பு வேற, ஆனா இதை பேச சொல்றதுனால நான் பேசுறேன். எல்லாம் இன்னைக்கு சபையில தூங்கிட்டு இருக்கணும், அப்படி ஆவிக்குரிய நிலையில தூங்கி கொண்டிருக்கணும். ஒரு விழிப்புணர்வு இல்ல, ஞானம் இல்லாம நாம போய் கொண்டிருக்கோம். ஞானம் இல்லாம போய் கொண்டிருக்கோம். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற அந்த எல்லா தரிசன அபிஷேகத்தை தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்துங்க. தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்துங்க. ஏன்னா நமக்கு எல்லாமே அவ்வளவுதான். நமக்கு எல்லாமே தேவன். அப்ப நம்ம வாழ்க்கையை அவர் கையில ஒப்பு கொடுத்து, அப்பா உங்களுடைய ராஜ்யத்திற்காக நான் என்ன செய்யணும். இனி நான் தூங்கி இருக்க மாட்டேன். 24வது ஆண்டு ஃபுல்லா தூங்கிட்டேன். இந்த 25வது ஆண்டு நான் எனக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த ஞானம், அறிவு, புத்தியை கொண்டு உமக்காக நான் எதையாவது செய்யணும்ப்பா, ஏதாவது செய்யணும்ப்பா, ஏதாவது செய்யணும். அதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர். அதற்கு எனக்கு உதவி செய்யணும்னு கேளுங்க ஆண்டவர். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு, அவர் ராஜ்யத்திற்காக செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்துட்டு, கர்த்தருக்காக உங்களால என்ன செய்ய முடியும் அதை ஆண்டவர் பார்க்க. ஆதியாகமத்தில் 16வது அதிகாரம் 13வது வசனம் எப்படி சொல்கிறது? 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நான் இந்த இடத்துல கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவ என்ன செய்யறார்? பெயரிடுகிறார். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் எப்படி இருக்குமா? நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவள் சொல்றா, அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்துல கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவர் பெயரிடுகிறார். விரட்டப்பட்ட சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, யாருமே இல்லாத சூழ்நிலை, கண்ணீரின் பள்ளத்தாக்கு. சில வேளையில நம்ம தனிமையா இருக்கிற மாதிரியே உணர்வோம். நம்ம சுத்தி ஆள் இருப்பாங்க, நமக்கு அந்த அன்பு கிடைக்காதனால தனிமையா இருக்கிற மாதிரி உணர்வோம். ஒரு விரக்தி நமக்குள்ள இருக்கும், ஒரு வேதனை நமக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு காரியத்தை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க, யார் நம்மளை வெறுத்தாலும் கர்த்தர் நம்மளை வெறுக்காம அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்க. நீ எந்த அளவுக்கு தேவனை நோக்கி பார்க்கிறியோ அவர் அந்த அளவுக்கு கொடுங்கள், கொடுக்கப்படும். நீ பிறரிடத்தில் அன்பு காட்டினதாங்க அங்கிருந்து அன்பு வரும். நீ கசப்பையும் வெறுப்பையும் காட்டினா அங்கிருந்து அதுதான் வரும் திரும்பி. தனிமையில் கைவிடப்பட்ட சூழல்ல அப்படியே கலங்கி நிக்கிறான். நான் எங்க போக போறேன்? எனக்கு யார தெரியும்? எல்லாரும் என்னை சூழ்ந்தமா மிரட்டிட்டாங்களே, நான் என்ன செய்ய போறேன் தெரியலையே. அப்படின்னு அவ கலங்கி நிற்கும் போது கர்த்தர் போயிட்டு அவரை பார்க்கிறார். சொல்றா, காண்கிற தேவனை நான் என்ன செய்தேன்? கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இருதயத்தை
பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவன் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவர் சவுல் துரோகம் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஒரு ராஜா வேணும் என்று ராஜாவை இது பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் வீட்டுக்கு போ. ஈசாயின் வீட்டுல போனா அவன்ல ஒரு பிள்ளையே நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு. சாமுவேல் தைல குப்பை எடுத்துட்டு நேரா ஈசாயின் வீட்டுக்கு போறாரு. ஈசாயின் வீட்டுல போய் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ராணுவத்துல இருக்கிறாங்க, திடகாத்திரமா இருக்காங்க, அழகா இருக்கிறாங்க, சௌந்தரியமா இருக்கிறாங்க. சாமுவேல் இவன் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு, இவன் இல்ல இப்படி ஒவ்வொருத்தரா புறக்கணிக்கிறார். கடைசியில ஈசாயிட்ட கேட்கிறாரு, வேற யாராவது இருக்காங்களா வீட்டுல? அவன் சொல்றான், இருக்காம ஒருத்தன் உதவாக்கரா இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்கத்தான் லாக்கி, அதனால அவன் ஆடு மேய்க்க அனுப்பிக்கிறான். அவனை கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வந்த உடனே தாவீத அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்றாரு சாமுவேல். ஏன்னா இந்த மத்த அத்தனை பேரும் தேவனோட நெருக்கம் இல்லை, தேவனோட அவங்களுக்கு உறவு இல்லை, தேவனை விட்டு தூரமா தான் இருக்கிறாங்க. ஆனா தாவீதோ தேவனை ஆராதித்து துதித்து பாடக்கூடியவனாக இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை தேடுறார். மனிதன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். ஆலயத்துக்கு வந்திருக்கோம், தேவனை துதிக்க வந்திருக்கிறோம். நம்ம எழுந்துட்டோம், அதாவது தூக்கத்தை விட்டு எழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்து உன் இருதயத்தின் நினைவுகளை ஆசீர்வதித்து நடத்தும். தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கணும். அவன் அந்த வசனத்துல பார்க்கும்போது 7வது வசனத்துல 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷனை பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, உங்க இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு இந்த நிமிஷம் இந்த நேரம் உடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்று கர்த்தர் பார்க்கணும். நீ என்ன தீர்மானம் எடுக்கிறன்னு கர்த்தர் பார்க்கணும். இந்த 2025ஆம் ஆண்டுல நீ என்ன தீர்மானம் எடுக்கிறன்னு கர்த்தர் பார்க்கிறது. நீ கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க போறியா, இன்னும் தூங்கிட்டு இருக்க போறியா, மரித்தோர்களை போல இன்னும் தூங்கி கொண்டிருக்க போறியா, அல்ல எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க போறியா? ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் எழுந்து நினைச்சோம்.